ஆகஸ்ட் 28. ஸோ ஆகஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் டே. ஸோ பவர் ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிவி ப்ரோக்ராம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா வந்து பவர் ரேஞ்சர்ஸ் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ அந்த பவர் ரேஞ்சர்ஸ் வந்து 1993 இந்த அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த பவர் ரேஞ்சர் டிவி சீரியஸை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரேடியோ கமர்ஷியல்ஸ் டேங்கிறாங்க. ரேடியோ வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ரேடியோ ப்ராடக்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா தாட்ஃபுல் டே. ஸோ சிந்தனைக்காகவே இந்த நாள் வந்து சொல்கிறாங்க, நல்ல விஷயங்களை சிந்திக்கணும், பாசிட்டிவாக என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடான சிந்தனைகள், அந்த தாட்டை வந்து நம்ம மனசில் விதைக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக ஆகஸ்ட் 28 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.